அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 உறவுகளும் சார்புகளும் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 15வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. f from n to n n-இலிருந்து n-க்கான சார்பானது f of x equal to 3x plus 2 x belongs to n என வரையறுக்கப்பட்டால் இதிலிருந்து ஒரு 3 வினாக்கள். முதல் வினா 1, 2, 3 நிழலுருக்களை காண்க. இரண்டாவது வினா 29 மற்றும் 53 முன்னுருக்களை காண்க. மூன்றாவது சார்பின் வகையை காண்க. அதாவது இந்த சார்பு என்ன வகை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல கேபிட்டல் லெட்டர் n அப்படிங்கிறது இயல் எண்ணை குறிக்குது. n to n n-இலிருந்து n-க்கான சார்பு, இதுக்கு அதுதான் அர்த்தம். இந்த சார்பை எப்படி வரையறை செஞ்சுருக்காங்க அப்படின்னா f of x equal to 3x plus 2 அப்படின்னு வரையறை செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல x அப்படிங்கிறது இயல் எண் தான். x belongs to n. இந்த சார்பு f of xயில் xக்கு பதிலாக 1 அப்படின்னு பிரதியிட்டோம்னா இந்த 1இன் நிழலுரு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி 2 அப்படின்னு பிரதியிடும்போது 2இன் நிழலுரு கிடைக்கும். இந்த xக்கு பதிலாக 3 அப்படின்னு பிரதியிடும்போது 3இன் நிழலுருக்கள் கிடைக்கும். எப்பயுமே முதல்ல கணக்கில் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கணும். f from n to n என்ற சார்பானது f of x equal to 3x plus 2 என வரையறுக்கப்பட்டுள்ளது. முதல் வினாவுக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது 1, 2, 3 நிழலுருக்களை கண்டுபிடிக்கலாம். இப்போ f of x equal to 3x plus 2. ஸோ f of 1 கண்டுபிடிக்கணும். இப்போ xக்கு பதிலாக 1 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இப்போ 3 × 1 + 2. தேர்ஃபோர் 3 + 2 = 5. அடுத்தது 2 அப்படின்னு பிரதியிடணும். ஸோ f of 2 = xக்கு பதிலாக 2 அப்படின்னு பிரதியிடணும். 3 × 2 + 2. 3 2 6, 6 கூட 2 கூட்டினா 8. அடுத்தது f of 3 3 × 3 + 2. 3 3 9, 9 கூட 2 கூட்டினா 11. ஆகவே 1இன் நிழலுரு 5, 2இன் நிழலுரு 8, 3இன் நிழலுரு 11. ஆகவே 1, 2, ஆகவே 1, 2, 3இன் நிழலுருக்கள் முறையே 5, 8, 11 ஆகும். இரண்டாவது கணக்கு பாருங்கள். 29 மற்றும் 53இன் முன்னுருக்களை காண்க. இப்போ இந்த கணக்கிலிருந்தே இதற்கான விளக்கத்தை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பாருங்கள். 1இன் நிழலுரு 5, 5இன் முன்னுரு 1, 2இன் நிழலுரு 8, 8இன் முன்னுரு 2. இப்போ நமக்கு நிழலுருக்கள் கொடுத்துருக்காங்க, முன்னுருக்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது 3x + 2 = 29 அப்படின்னு எடுத்துக்கிட்டு எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் முன்னுரு. இப்போ 29ஓட முன்னுரு முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். 29இன் முன்னுரு x அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா f of x equal to 29 அப்படின்னு எடுத்துக்கணும். f of x equal to 3x plus 2. எனவே 3x plus 2 சமம் 29. இதிலிருந்து xோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். முதல்ல இந்த மாறிலி உறுப்பை சமக்குறிக்கு ஆப்போசிட் சைடு அனுப்பிடலாம். அப்போ 3x equal to 29 - 2. 29ல் 2 போயிடுச்சுன்னா 27. இப்போ x மட்டும் வச்சுக்கலாம். பெருக்கில் இருக்கிற 3 ஆப்போசிட் சைடு அனுப்பும்போது வகுத்தல் ஆயிரும். 27 3ஆல் வகுக்கும்போது நமக்கு 9 கிடைக்கும். ஆகவே x என்பது அதாவது முன்னுரு 29இன் முன்னுரு 9 ஆகும். அடுத்தது 53இன் முன்னுருவையும் கண்டுபிடிக்கணும். 53இன் முன்னுரு xன்னு எடுத்துக்கிட்டோம்னா f of x equal to 53ன்னு எடுத்துக்கணும். நமக்கு f of x கணக்கில் கொடுத்துருக்காங்க. அதாவது 3x + 2. இப்போ 3x + 2 சமம் 53ன்னு எடுத்துக்கணும். மாறிலி உறுப்பு அந்த பக்கம் அனுப்பினோம்னா 3x equal to 53 - 2. 53ல் 2 போயிடுச்சுன்னா 51. இப்போ நமக்கு x மட்டும்தான் வேணும். பெருக்கில் இருக்கிற 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் ஆயிரும். 1 3 3 மீதி 2 7 3 21. ஆகவே 53இன் முன்னுரு 17.
எனவே 29 மற்றும் 53 முன்னூறுக்கள் முறையே 9 மற்றும் 17 ஆகும். 2 வினாக்களுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து 3வது வினா, சார்பின் வகையை காண்க. இந்த சார்பானது எந்த வகையை சார்ந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். எண்ணின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு துணை மதிப்பகத்தில் வெவ்வேறு நிழல் உருக்கள் உள்ளன. சார்பு f ஆனது எண்ணிலிருந்து எண்ணுக்கான சார்பாகும். இப்போ இயலெண்கள் 1 2 3ன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா முதல் கணக்கில். அதற்கான நிழலுருக்கள் எப்படி கிடைச்சிது? 1க்கான நிழலுரு 5, 2க்கான நிழலுரு 8, 3க்கான நிழலுரு 11 அப்படின்னு கிடைச்சிது. இதுதான் சார்பு 3x + 1 அப்படின்னு உள்ளீடு செய்யும்போது நமக்கு 5 என்ற வெளியீடு கிடைச்சிது. அப்போ 1இன் நிழலுரு 5. அதாவது எண்ணின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு துணை மதிப்பகத்தில் வெவ்வேறு நிழலுருக்கள் உள்ளன. ஆகவே இந்த வகையான சார்பினை ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னு சொல்லலாம். இது மதிப்பகம், இது துணை மதிப்பகம் இல்லையா? இப்போ துணை மதிப்பகம் அப்படிங்கிறது எண் அப்படின்னா இதுவும் இயலெண்கள் தான். அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அப்படின்னு எல்லா உறுப்புகளுமே இருக்கும். இப்போ இதனுடைய துணை மதிப்பகம் அப்படிங்கும்போது இயலெண்கள், அதாவது 1, 2, 3 இது முடிவு இல்லாமல் போயிட்டே இருக்கும். இப்போ வீச்சகம்னு எடுத்துக்கிட்டோம்னா நிழலுருக்களை மட்டும்தான் சொல்ல முடியும். அதாவது 5, 8, 11 அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆகவே துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமம் அல்ல. ஆகவே இந்த சார்பு மேல் சார்பு இல்லை அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இந்த சார்பில் துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமில்லை. எனவே f ஆனது மேல் சார்பு இல்லைன்னு சொல்லிட்டோம். ஆனால் துணை மதிப்பகத்தின் வீச்சகமானது உட்கணமாக இருக்குது. ஆகவே இது உட்சார்பு அப்படின்னு சொல்லலாம். வீச்சகம் f = 5, 8, 11, 14. அதாவது இந்த 3x + 1ல் 1 2 3 4ன்னு பிரதியிடும்போது இதனுடைய வீச்சகம் நமக்கு கிடைக்கும். இந்த வீச்சகமானது எண்ணின் தகு உட்கணமாகும். அதாவது f ஒரு உட்சார்பு ஆகும். இப்போ ஃபைனலாக எப்படி சொல்லலாம்? இந்த சார்பானது ஒன்றுக்கு ஒன்றான மற்றும் உட்சார்பு ஆகும். அவ்வளோதான் ஆன்சர். எடுத்துக்காட்டு 16வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.